பொதுவாக தேவனிடத்திலிருந்து ஜனங்கள் ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அவர்கள் தெரிந்து கொள்கிற வழிகள் தான் ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதற்கு பதிலாக தெரிந்தோ தெரியாமலோ சாபங்களை கொண்டு வந்து விடுகிறது. ஏனென்றால் ஆசீர்வாதங்களை நாம் அடைய விரும்பினால் ஆசீர்வாதமாகவே கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை மக்களிடத்தில் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் நமக்கு நல்லதை செய்வார், ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார், ஆண்டவர் நமக்கு ஆதரவாக செயல்படுவார் என்பது போன்ற சத்தத்தை கொடுக்கிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பதே தங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நம்புகிறார்கள். இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க, நிறைய போதகர்கள் பார்த்திங்கன்னா, அவங்க ஜனங்கள் கேட்கும் பொழுது ஒரு ஆசீர்வாத தொனியை, ஒரு சத்தத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக ஆசீர்வாதமாகவே பேசி தங்களை பழக்கி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அவங்க என்ன பேசினாலும் ஆசீர்வாதமாக தான் பேசுவாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானதை செய்வார், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார், ஆண்டவர் உங்களை காத்துக்கொள்வார், ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார், ஆண்டவர் உங்களை கண்ணீரை துடைப்பார். இந்த மாதிரி ஆசீர்வாதமாகவே பேசி பழகி இதைத்தான் ஜனங்கள் விரும்புகிறாள் என்ற எண்ணத்தில் தங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஏராளமான கிறிஸ்தவர்களும் கூட காலையிலிருந்து ஆசீர்வாதமாக எதையாவது கேட்கணும், நல்லது நடக்கப் போகிறது என்கிற சிந்தனை கொடுக்கிற எதையாக கேட்கணும், மனசுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கறத கேட்கணும்னு சொல்லி ஆசீர்வாதமானவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இதனுடைய பின்விளைவுகள் என்னவென்று சொன்னால், அறிந்தோ அறியாமலோ நமக்கு சாபங்கள் வருகிறது. ஏனென்றால் ஆசீர்வாதமாக கேட்டுக்கொண்டே இருப்பதினால, ஆசீர்வாதமான பாசிட்டிவ் மெசேஜஸை நமக்குள்ளே அனுப்பி கொண்டே இருக்கிறதுனால அதை பார்த்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வாய்ப்பில்லை. இன்றைக்கி யூடியூப்பில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய போதகர்களுடைய காலையிலிருந்தே கொடுக்குற செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். பெரும்பாலும் அவர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதமாக, குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கணும், இந்த வாரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், இந்த மாதம் ஆசீர்வாதமாக இருக்கும், அவ்விதமாக ஒரு ஆசீர்வாதத்தை சொல்கிறாங்க. ஆனால் ஆசீர்வாதங்களை அடைவதற்கு வேதாகமும் ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை வைத்திருக்கிறது. அந்த திட்டத்தை குறித்தான் போதகர்கள் சொல்லி விளக்கி அவங்கள உற்சாகப்படுத்தி ஆசீர்வாதங்களை அடைய வைக்கணும். நிறைய போதல் பார்த்திங்கன்னா, ஜனங்கள் பலவிதமாக நெருக்கடியான சூழலில் இருக்கிறதுனால ஒரு கன்சோலன்ஸு, ஒரு காம்ஃபர்ட் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆதரவு கொடுக்கிற, ஆறுதல் கொடுக்கின்ற அந்த உற்சாக மனநிலையை உருவாக்குவது சம்பந்தமாகவே பேசி பழகி அவங்க தங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். வேதாகமத்தில் யார் யாருக்கெல்லாம் ஆண்டவர் எந்தெந்த விதத்தில் அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார், எந்தெந்த எதிர்மறையான சூழல் எப்படி மாறினது, ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொருத்தர்களுக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடி இருந்தது, தாவீதினுடைய கஷ்டம், யோசேப்பினுடைய கஷ்டம், கிதியோன் சந்தித்த பிரச்சனை, மோசே சந்தித்த பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி அவங்களுக்குள்ள நம்பிக்கை ஊட்டுறாங்க. ஆனால் இதனால் நமக்கு நம்பிக்கையான வாழ்க்கை வந்து விடாது. இவைகள் எல்லாவற்றையும் நாம் கேட்கலாம், அறியலாம், தவறு கிடையாது. ஆனால் ஆசீர்வாதமாக வாழ்வது என்பது ஒரு திட்டம் சார்ந்தது. ஆனால் இந்த வெளிப்பாடு இன்றைக்கு நிறைய போதர்களுக்கு இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பிரசங்கத்தை கேட்குறவங்கள ஜனங்கள் கொஞ்சம் நல்ல விதமான ஒரு ஃபீலிங்கை பெறணும், அவங்க மனசில் இருக்கிறதான கலக்கம் கொஞ்சம் நீங்கணும், ஒரு தைரியம் வரணும், ஒரு நம்பிக்கை வரணும். இது என்ன நடக்கிறதுன்னா, அவங்க இருதயத்தை தற்காலிகமாக நம்ம உற்சாகப்படுத்துகிறோம். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறணும்னா தேவ திட்டத்துக்கு அவங்க வரணும். நீங்கள் ஆறுதலாக பேசி அதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்குள்ள ஒரு ஆறுதல் உணர்வு அடைகிறதுனால அவங்க வாழ்க்கை ஆறுதலாக போகிறதில்ல. நிறைய பேர் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் நம்பிக்கை விட்டு தான் பேசுவாங்க. எந்த எதிர்மறையான சூழலாக இருந்தால் நீங்கள் பயப்பட தேவையில்லை, இதை மாதிரி தான் இந்த தேவ மனிதர் சந்தித்தார், அந்த தேவ மனிதர் சந்தித்தார், வேதாகமத்தில் தாவீது, யோசேப்பு, மோசே, எலியா, எலிசா, அந்த மாதிரி நிறைய பேரை சுட்டி காட்டி அவங்க எல்லாம் எப்படிலாம் ஒரு நெருக்கடியில் சந்தித்தா அப்புறம் வெளியே வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த நம்பிக்கையை கொடுப்பாங்க. ஆனால் இவ்விதமாக நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுக்கறதுனால மட்டும் அவங்க வாழ்க்கை நம்பிக்கை உரியதாக மாறுதலை. தேவ திட்டத்துக்குள் வர வேண்டும். அப்போது தேவ ஊழியக்காரர்கள் முதலாவது ஜனங்களுடைய அடிப்படை ரட்சிப்புக்காக முதலாவது பேசணும். காலையில் நம்ம இன்றைக்கி ரட்சிப்பு தொடர்பான காரியங்களை ஜனங்கள் உறுதிப்படுத்தும் விதமாக பேசினா இது ஒரு சீரியஸ் டாக்கு மாதிரியே ஜனங்கள் நினைப்பாங்க. ஊழியில் என்ன நினைப்பாங்க, ஐயோ இதெல்லாம் நம்ம இந்த நேரத்தில் சொல்லிட்டு இருந்தால் ஜனங்கள் ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருக்கிறாங்க, ஒரு பதட்டத்தோடுங்க, அவங்களை ஆறுதலாக பேசுவோம்.
ஆனால் இந்த ஆறுதல் பேசுகிறது, இந்த ஆசீர்வாத வார்த்தை பேசுகிறதுங்கிறது ஜஸ்ட்டு சினிமா தியேட்டரில் உட்கார்ந்தா ஒருத்தருக்கு என்ன ஃபீலிங் கிடைக்குமோ, ஒரு மியூசிக் கான்சர்ட்டில் இருந்தால் என்ன ஃபீலிங் கிடைக்குமோ, ஒரு சர்க்கஸ் டென்ட்டுக்குள்ளே இருந்தால் என்ன ஃபீலிங் கிடைக்குமோ, இந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்கு சம்பந்தமான காரியங்கள் இருந்தால் அவனுக்கு ஒரு டெம்பரரியாக ஒரு ஃபார் த டைம் பீயிங் அவனுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீலிங்னா அதுதான் கிடைக்கும். ஊழியக்காரன் உண்மை உள்ளவனாக இருக்கணும். ஒரு மனிதனை கிறிஸ்துவோடு இணைக்கும்படியான வார்த்தைகளை பேசணும். அவன் கேட்குறான்னு கேட்கல, அது வேறு விஷயம். ஆனால் இது ஒன்று தான் வழி. ஆகையால் தான் கொலோசியர் 1:28 நீ வாசித்து பார்க்கும்பொழுது, எந்த மனுஷனையும் நாங்கள் தேறினவனாக நிறுத்தும்படியாக உபதேசிக்கிறோம். அப்போது இந்த மாதிரி வசனங்கள் மூலம் வார்த்தை மூலம் ஜனங்களை முதலாவது ரட்சிப்பின் அனுபவத்தில் உறுதிப்படுத்தணும். தேவ உறவில் அவங்க வாழ்வதற்கு உறுதிப்படுத்தணும். அவங்க இந்த உலகத்தில் எப்படி வாழணுங்கிறதை குறித்து ஒரு சரியான தரிசனம் சார்ந்த செய்தியை கொடுக்கணும். இந்த மாதிரிப்பட்ட தேவ திட்டத்துக்குள்ளே அவங்கள கொண்டு போனால் தான் தேவ பிள்ளையாக வாழ்கிறவங்களுக்கு தான் தேவன் ஆசீர்வாதங்கள் வச்சிருக்கிறார் என்று ஏதோ நம்ம டிவி வழியாக யூடியூப் வழியாக ஆசீர்வாதமாக கேட்டுக்கொண்டு தான் அது ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குமே ஒழிய அது உண்மையான ஆசீர்வாதங்களை கொண்டு வராது. தேவ திட்டத்துக்குள் வந்து தேவனுடைய பிள்ளையாக மாறி மறுபிறப்பின் அனுபவம் அடைந்து தேவ உறவை தேடி தேவ ஐக்கியத்தை தேடி ஆண்டவருக்கேற்ற ஒரு வாழ்க்கை முறை தொடர்பான ஒரு தரிசனத்தை நோக்கி அதை இலக்காக அமைத்து கொண்டு ஓடி இவ்விதமாகத்தான் ஆசீர்வாதம் வரும். அப்போது நிறைய பேர் வந்து எனக்கு நம்பிக்கை கிடைக்கணும், அவ்வளோதான், நமக்கு சீரியஸ் டாபிக் எல்லாம் வேணாம், எப்படி வந்து கர்த்தருக்குள்ளே பரிசுத்தமாக வாழ்கிறது, நீதியாக வாழ்கிறது, எப்படி ஆண்டவர் பிரியமாக வாழ்கிறது, இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும்படியான செய்தி வேணும், எனக்கு நல்லதே நடக்குங்கிற நம்பிக்கை கொடுக்குற ஒரு செய்தி வேணும். ஆனால் இவைகளெல்லாம் பேசப்படுகிற பொழுது மனசு உற்சாகமாக இருக்கும். ஆனால் இது உங்களுடைய வாழ்க்கையே நம்பிக்கை கொண்டு ஒரு விதம் மாற்றாது. இது உங்களுக்கு வாழ்க்கையில் உண்மையான ஆறுதலை கொடுக்காது. இது உண்மையான ஆசீர்வாதத்தை கூட மாறாக சாபத்தை கொண்டு வந்துடும். எப்படி நாம் ஆசீர்வாதமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோமே ஒழிய ஆசீர்வாதம் வாழ்வது தொடர்பான தேவ வழிகளை நாம் மறைமுகமாகவோ நேரடியாகவோ அதை அலட்சியம் பண்ணுறோம். தேவன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு சம்பந்தமாக கொடுக்க தேவ திட்டத்துக்குள்ளே நம்ம போகலை. ரட்சிப்பை உறுதிப்படுத்தலை, மனந்திரும்புதலை உறுதிப்படுத்தலை, பரிசுத்த வாழ்க்கை இலக்கா வைத்து போகலை, தேவ உறவுக்குள்ளே செல்லலை. இதனுடைய விளைவாக அந்த பாவ சாபம் எல்லாம் அப்படியே இருக்கும். பாவம் நீங்காது. தேவ உறவு இல்லாதனால பலவிதமான சாபங்கள் நம்ம விட்டு போகாது. எனவே ஆசீர்வாதமாக கேட்கறதில்ல, ஆசீர்வாதம் வாழ்வதற்கு தேவன் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்துக்குள்ளே செல்ல வேண்டும். எனவே நீங்கள் தொடர்ந்து உங்கள் காதுகளுக்குள்ளே ஆசீர்வாதமாகவே கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் சாபத்தை நோக்கி செல்லுகிறீர்கள் என்று ஆசீர்வாதத்தை நோக்கி அல்ல. நீங்கள் எப்பொழுது நம்பிக்கையான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க விரும்பினால் நீங்கள் நம்பிக்கையான ஒரு வாழ்க்கையை காண்பதற்கு பதிலாக நம்பிக்கையை உடைக்கிற சூழலுக்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். என்றால் ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுத்து அந்த திட்டத்துக்குள்ளே வந்து அது உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும், அது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும், அது உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கணும். வெறுமனை பாடல் மூலமாக ஆறுதலான வார்த்தைகளை பேசுகிற விதத்தின் மூலமாக நீங்கள் ஒரு தற்காலிகமான ஒரு போலியான ஒரு ஆறுதலை பெற்றால் அது நீர்க்குமிழி போல கொஞ்ச நேரம் இருக்குது, அப்புறம் உடஞ்சி போயிடும். எனவே உண்மையான ஆசீர்வாதத்தை தேடுவதால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை வாழுங்கள். அவரை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டீர்களா? மறுபிறப்பின் அனுபவம் பெற்றீர்களா? தேவ உறவை பற்றி நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? தேவ ஐக்கியத்துடன் வாழ்வதில்லை என்னவென்று தெரியுமா? கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற பரிசுத்த குறிக்கோள் தெரியுமா? இவைகளெல்லாம் புரிந்து கொண்டு நீங்கள் வாழுங்கள். இன்றைக்கு இந்த விஷயத்தில் நிறைய போதகர்கள் ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். என்றால் அவர்கள் தங்களுடைய வார்த்தைகளை ஜனங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு உற்சாகம் அடைவதற்காக அடிப்படை சத்தியத்தை சொல்ல போகவும் இல்லை, சொல்லப்போனால் அவர்களுக்கும் அந்த அடிப்படை சத்தியம் இல்லை. அதனால தான் இதை சொல்ல முடியும். எனவே தேவ திட்டம் எதுவோ அந்த திட்டத்துக்குள் உங்களை உட்படுத்தி தேவ உறவோடு வாழ்ந்த ஆசீர்வாதங்கள் அதுதான் உண்மையான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். மற்ற எல்லா காரியங்களும் மறைமுகமாக நமக்கு சாபத்தை கொண்டு வரும்ங்கிற எச்சரிக்கை உணர்ந்து கொண்டு தேவனுக்குள்ளாக வாழ்ந்து தேவ ஐக்கியத்தை தேடி ஆசீர்வாத சோதரிகள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.